தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்டேட், சினிமாவோட அப்டேட். வர ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி அந்தகன் ரிலீஸ். என்னங்க திடீர்னு ஆகஸ்ட் 15 வரதா இருந்தது அந்தகன். பாத்தீங்கன்னா ராய்லான்ங்கிற படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆச்சு. பட் கலெக்ஷன் என்னவோ ஆயிருச்சு. ஆனா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் க்ளோஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் ராய்லான் படத்துக்கு நல்ல கலெக்ஷன். பட் ரெவன்யூங்கிறது நல்ல ரெவன்யூ. ஆடியன்ஸோட ஃபேவரிங் டாக் வந்து சுமாரா தான் இருக்கு. பட் குருடனுக்கு தேவை பார்வை. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ராய்லான் வந்து கிட்டத்தட்ட 3-4 வசூலாவே 75 கோடி ரூபா வசூலாயிருக்கு. 100 கோடி ரூபா செலவழிச்சிருப்பாங்க. 75 ரூபா வசூலாயிடுச்சு. இன்னும் எத்தனையோ ஏரியாக்கள். ஓகே, அந்த விதத்துல ராயலன் அதாவது சன் டிவிக்கு ஒரு வசூல் படம், ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் சுமார் படம், சன் டிவியை பொறுத்த மட்டும் நல்ல படம். அந்த அடிப்படையில அந்தகன் வந்து வர ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்த், தியாகராஜன் சார் டைரக்ஷன், பிரசாந்த் கதையின் நாயனா நடிச்சிருக்காரு. ஒரு கண் தெரியாதவர் என்ன மாதிரி பண்ணிருக்காருங்கிறத படம் வந்து ட்ரெய்லரை பார்க்கிற போது பல எதிர்பார்ப்புகளை தூண்டுது. இந்த படம் அந்தகன் வந்து பெரிய வெற்றி படமா தான் இருக்கும். நான் ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு படம். அந்த அடிப்படையில் டீசரை பார்க்கிற போது படம் நல்லாவே இருக்கு. காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் சமுத்திரகனி, சிம்ரன், ஊர்வசி, வீரமணி, நடிகர்கள் பஞ்சமே இல்லை. எல்லா நடிகருமே இருக்காங்க. 10க்கு கார்த்திக் இருக்காரு. பிரபுதேவா ஒரு சாங் பண்ணியிருக்காரு, மாஸ்டரா பண்ணியிருக்காரு. படம் பேசக்கூடிய படமா இருக்கும். அந்தகன் வாழ்த்தி வரவேற்கணும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி உங்கள் பார்வைக்கு வருகிறது. அதை வெற்றி படம் ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதாவது டாப் ஸ்டார் நல்ல நடிகருக்கு நல்ல படம் வருது, நம்ம தான் அதுக்கான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் விளையாடும் வீடு, நந்தா பெரியசாமி. இவர் பாத்தீங்கன்னா 2-3 படம் படிக்காரு. ஜிகினான் கூட ஒரு படம் பண்ணாரு. ஆனந்தம் விளையாடும் வீடு ஓம்லி கதைய பிரமாதமா சொல்லியிருந்தாரு. தியேட்டர் வசூல்ல சுமாரா இருந்தாலும் பட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் பெரிய வசூல பண்ணுச்சு. அவரோட இயக்கத்துல சமுத்திரகனி மெயினா நடிச்சு மாணிக்கம். நாளைக்கு உலகமெங்கும் டீசர் வெளியாகுது. அந்த டீசர்ல வசனங்கள் வரும். அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கே சொல்லணும்னா அதுல உள்ள சுவராசியம் கெட்டு போயிடும். மாணிக்கம் படத்தோட டைட்டில் மாதிரியே மாணிக்கமா இருக்கும். படம் மாபெரும் வெற்றி படமாக எடிசன் டாக்கீஸ் இந்த நேரத்துல அந்த படத்தை வாழ்த்துது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேட். ஆகஸ்ட் 15 என்னங்க படம் வருதுன்னு பாத்தீங்கன்னா தங்கலான், விக்ரம், அதாவது சியா விக்ரம் நடிச்சு ரஞ்சித் டைரக்ஷன்ல, அதாவது இது வந்து கோலார் தங்கத்தை பத்தி ரொம்ப நாளா பேசப்பட்ட படம் தான். கடந்த 2 வருஷமா கிரீன் ஸ்டுடியோ ஞானவேலோட தயாரிப்புல உருவாகிற படம் தங்கலான். தங்கலான் படம் வந்து ஆகஸ்ட் 15 வருது. அதோட டிமாண்டி காலனி 2. அது மட்டுமா இல்ல, நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்சு MS பாஸ்கர் நடிச்சதுல இந்த தாத்தா ரகு தாத்தாவும் ஒரு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம். எல்லா படங்களும் நல்ல படங்களா இருந்தா தான் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல படம் பார்க்கவே. கலெக்ஷன் வயசுல இருந்தா தான் தமிழ் திரையுலகம் நல்லாவே இருக்கும். அந்த வருஷம் 3 படத்தையும் வாழ்த்தி வரவே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் ரவி மரியா. இவர் பாத்தீங்கன்னா இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு. மிளகாய்ங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாரு. இவர் வந்து நம்ம S.A. சூர்யாவோட அசிஸ்டன்ட். பல படங்கள்ல வில்லனாவும் காமெடியனாவும் மொத்தத்துல இப்ப கமர்ஷியல் ஆர்டிஸ்டா வந்துகிட்டு இருக்காரு. இவர் சும்மா இருக்கலாம்ல. பாருங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அந்த கதையில தன்னோட பையனை நாயனாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பையனும் எல்லா வித தகுதிகளோடும் தயாரா இருக்காரு. ஆக மொத்தம் தமிழ் திரையுலகினரே ஒரு நியூ ஹீரோ ரவி மரியாவின் வாரிசு வர காத்திருக்குது. அது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ, பார்க்கவே அழகா இருக்காரு. சினிமாக்கான அத்தனை தகுதியோட இருக்காரு. எடிசன் டாக்கீஸ் இந்த நேரத்துல அவரை வாழ்த்தி வரவேற்குது. கூழாங்கல்னு ஒரு நல்ல படம், கிட்டத்தட்ட நிறைய அவார்டுகளை வாங்கின படம். அந்த படத்தோட இயக்குனர் வினோத். அடுத்து புரோட்டா சூரின்னு சொல்ல கூடாது, கருடன் சூரின்னு தான் சொல்லுவாங்க. கருடன் சூரிய வச்சு ஷூட்டிங் பரபரப்பான படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. கருடனுக்கு அடுத்து புரோட்டா கருடன் சூரிக்கு இந்த படம் வெற்றி படம் பாருங்க. ஏன்னா வினோத்னு பாக்குறீங்களா, அவர் எச் வினோத் வேற. அவர் எச் வினோத் தான் தளபதி விஜய் வச்சு பண்றாரு. இந்த வினோத் இளைய தளபதி இல்ல நாளைய நாயகன் நம்ம கருடன் சூர்யா வச்சு டைரக்ட் பண்ணாரு இந்த வினோத். அடுத்த என்ன அப்டேட் கேட்டீங்கன்னா அடங்காதே
அடங்காதேன்னா யார சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? ஒரு படத்தோட தலையெழுப்பு தாங்க. தலையெழுப்பு, ஒரு படத்தோட தலையெழுத்தும் தலைப்பும் நல்லா இருந்தா அந்த படம் பெரிய நல்ல படம் தான். அந்த ரூபத்துல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் நடிச்சு, யோகி பாபுலாம் நடிச்சு, இந்த டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டர் கணவர் பெயர் ரணசிங்கம் படத்துல வசனகர்த்தா, அதாவது சண்முகத்தோட இயக்கத்துல அடங்காதேன்னு ஒரு படம். ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஒண்ணு அந்த டைரக்டரோட கேரக்டர் பிடிச்சிருக்கணும், இல்ல அந்த டைரக்டரோட கதை பிடிச்சிருக்கணும். மொத்தத்துல அவரை இயக்குன அடங்காதே படம் தரமான படம், நல்ல படம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த படமும் அவர் கிடைச்சிருச்சு. சாதாரண இல்ல. ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிச்சு டீசல்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி வரப்போகுது. இந்த படத்தோட டப்பிங்க சாயின்னு பழைய நடிகர், அவர் பழைய டப்பிங் நடிகர். இருந்தாலும் சாய் வில்லன், கதையின் நாயகன், பிரமாதமான கேரக்டர் எல்லாம் பண்ணுவாரு. இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு டீசல் படத்துல. படத்தோட ஃபுல் டப்பிங்க முடிச்சுட்டு அவரோட பிறந்த நாள் பரிசாவும், அதே நேரத்துல டீசல் நமக்கு ஒரு நல்ல படமா கிடைச்சிருக்குன்னு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்ச இயக்குனர் சண்முகத்துக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு படம், அந்த படம் அதாவது டப்பிங்க பார்த்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சாய் அவர் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்ச பிரசன்ட் பண்றாருன்னா, அப்ப அந்த கதையில அவருக்கு நல்ல ஒரு நேர்த்தியான கேரக்டர் இருந்திருக்கு. படம் அவ்வளவு திருப்தியா இருந்திருக்கு. ஆக மொத்தத்தில் சண்முகம், இந்த படமும் உங்களுக்கு அடங்காதே அடுத்து டீசல், இது போல் பல வெற்றி படங்களை நீங்க டைரக்ட் பண்ணு. இந்த நேரத்தில் எடிசன் டாக்கிஸ் உங்களை மனசார வாழ்த்துறது. தொடர்ந்து எடிசன் டாக்கிஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். நன்றி.